என்ஜினியருக்கு 10 ரூபாய் தான் சம்பளம். என்ஜினியர் பெருக்கு அதிகமானதுனால நான் படிச்சு வெளில வரப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஓ, நீங்க என்ஜினியர்னு சொல்லிக்கிறீங்க. அது பதிவு பண்ண. சரி தம்பி. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். ராத்திரியில பக்கத்துல வந்தால நீ எதுக்குடா வர்ற, நீ என்ன பெரிய என்ஜினியரா, அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அதை பேசிட்டு, இல்ல நீ ஆசைப்பட்டு என்னை திட்டுறதுனா கூட நீ திட்டலாம், நம்ம சரி பண்ணிட்டு வாழ வேண்டியது. நீ இந்த நேரத்துல எல்லா பசங்கள்கிட்டையும் பேசினா எப்படி? 15,000க்கு வேலை கிடைச்சேன்னு வந்து வீட்டில் சொன்னா இதெல்லாம் ஒரு சம்பளமா, இது உனக்கெல்லாம் வந்து நான் வந்து பொண்டாட்டியா கேட்குதா அப்படின்னு சொன்னேன். சமூகத்துல ஒரு பொண்டாட்டி புருஷன் சேர்ந்து வாழ்ற மாதிரி ஒரு தோற்றப்பிழை தானேன்னு கேட்பார் பாருங்க பாரதி படத்துல. நீ மட்டும் இந்த பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்ட, யாரு அவ பேரை சொல்லி அவட்ட வச்சுட்ட, உன்னோட கண்டம் தொட்டமா வெட்டி போட்டுரும். இவனுக்கு இப்போ தடதடங்குது, படப்பட்டங்குது மனசெல்லாம். ஒரு 4-5 வருஷத்துல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சலிச்சு போய் விட்டுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது இவ விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க. தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. பார்ப்போம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க பிருத்வி. மேடம், இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு மேடம்? இந்த வாரம் வந்து உங்களை மாதிரி ஒரு அப்பாவியான சொல்லிக்கலாமா? எல்லா வாரத்திலும் நான் தான் அப்பாவி மேடம். யார் சொன்னா? பக்கத்துல உங்க டீம்மேட்ஸே கேளுங்க, ஒருத்தரும் ஒத்துக்க மாட்டாங்க. நானே சொல்றேன் மேடம். தம்பி பேர் வந்து மாரியப்பன் அப்படின்னு. பொண்ணு பார்க்குறாங்க, மேட்ரிமோனியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பையன் பெரிய வசதியான குடும்பமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்க மாமா என்ன பண்ணுறாரு, மேட்ரிமோனியல் சைட்டில் கொடுக்கும்போதே வந்து அவனை என்ஜினியர்னு போட்டு அனுப்பிடுறாரு. இது எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. நான் தான் அந்த பையனுக்காக அப்பியர் ஆகிறேன். சரி, அப்புறம் அவங்க சொல்லி பொண்ணு வர்றாங்க. பொண்ணு ஒரு கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இவனை விட அதிகம் சம்பளம். அப்புறம் சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அது எதுக்கு சம்பளம் சொன்னால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில். ஸோ அந்த பொண்ணு சரி எப்படி இருந்தாலும் என்ஜினியர்னா ஓரளவுக்கு நல்ல சம்பளமாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பையனுக்கு சம்பளம் வெறும் 10,000 ரூபாய் தான் அப்படின்னு தெரியுது. அது பயங்கர அந்த பொண்ணுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு. அப்புறம் ஆச்சரியமாக இருந்தது, அது எப்படி ஒரு என்ஜினியருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்கும்? ஆர்டினரியாக இருந்தால் கூட ஒரு மினிமம் ஒரு 50,000 40,000 அதுவாவது வருமே அப்படின்னு பேசும்போது அவன் சொல்லிடுறான் உண்மையை. நான் போடலை, எங்கள் மாமா போட்டுட்டார் அந்த மாதிரி. அதனால் நான் என்ஜினியரிங் படிக்கலை, நான் டிப்ளமோ தான் படித்தேன், அதனால் இவ்வளோ தான் எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொண்ணுக்கு வந்தது பாருங்கள் கோபம். இது வந்து உண்மையிலேயே பயங்கர சீட்டிங்கு. நீங்கள் அப்படி போடலைன்னா நான் ஏன் எடுக்க போகிறேன்? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அந்த பொண்ணு கேட்குறதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. நான் என் கிளையண்ட்டுக்காக பேசுகிறத விட இது நியாயம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டு நான் இவ்வளவு தான், எனக்கு 10 ரூபாய் தான் சம்பளம், இல்லை 15 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எது வேணால் பண்ணலாம். அதனால தப்பில்லை. இல்லை, உண்மையை சொன்னால் கல்யாணம் நடக்கும். கல்யாணம்லாம் நடக்கும், பெரிய வசதியான வீட்டில் கிடைக்காது. அல்லது நல்லா படித்த பொண்ணு 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு பொய் தானே சொல்லியிருக்காரு. எது 1000 பொய் சொல்லாங்கிற இடத்துல ஒரு பொய் தானே. 1000 பொய் சொல்லலாம்னு யாரும் வந்து சொன்னதே கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏமாத்துறதுக்காகவே இந்த பழமொழியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, சரி உங்கள் மாமா போட்டார், உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ பார்த்தல்ல ப்ரொஃபைலில் உன் பேர் போட்டிருக்குன்னு. உன் பேரில் நீ எப்படி என்ஜினியர் இல்லாமல் போடுவேன், அதனால் நீ வந்து கிரிமினல் குற்றம் புரிந்திருக்கிற, இப்போ நான் போலீஸில் உன்னை நான் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு. கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லேயே இந்த தகராறு ஆரம்பிச்சிடுது. பட் அவளுக்கு அந்த இடத்துலையே மனசு உடஞ்சி போயிடுது. ஒரு ஈக்குவலான ஆள் கிடையாது. ஈக்குவலுங்கிறது வந்து வசதியில் ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் படிப்பிலேயாவது 2 பேரும் ஒன்று இருந்தால் இந்த வேலை இல்லை இன்னொரு வேலை பார்க்கலாம், ஒரு நல்ல இடத்துக்கு போய் 2 பேருமா சேர்ந்து இணைந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கை. அப்புறம் அவள் எடுத்த உடனேயே மட்டை அடிக்கிறாள். என்னன்னு, இது ஒரு ஏமாத்து குடும்பம்,
அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடித்து அடுத்த நாளே ஒரே சண்டை வீட்டில். அப்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, பையனோட அம்மா வந்து, நடந்தது நடந்தாச்சுமா, இப்போ கூட இல்லை என் பொண்ணு பையனுக்கு என்ன அழகு இல்லையா, லட்சணமாக இல்லையா, அவன் என்ன சம்பாதிக்காரமாக இருக்கான், கொஞ்சம் நல்ல வேலையாக பார்த்து நம்ம பார்த்துடலாம், நீயும் கூட உங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை கொடு, நல்ல வாங்கி கொடு அப்படின்னு. ஆமாம் வாங்கி கொடுக்கலாம் அத்தை, ஆனால் படிச்சிருக்கிறது என்ஜினியரிங் இல்லையே, நீங்கள் சாதாரண டிப்ளமா படிச்சுட்டு எங்கள் கம்பெனியில் வந்து கேட்க முடியுமா, சாஃப்ட்வேர் கம்பெனிலெல்லாம்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே என்னையை ஏமாற்றிட்டீங்க, ஒட்டுமொத்த குடும்பமே கிரிமினல் குடும்பம், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கும் வருத்தம் தானே வரும், நம்ம பொண்ணை நம்ம இவ்வளோ படிக்க வச்சுருக்கோம் இதெல்லாம். சரிம்மா நீ வா புறப்படு, நாங்கள் போய் ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்து பொண்ணு மனசு சரியான பிறகு நாங்கள் கொண்டு வந்து விடுறோம். ஸோ இவனுக்கு அது உண்மையிலே சொல்லப்போனால் செருப்பில் அடித்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளவுதான், என்ன பண்ணுவீங்க. சரி, இந்த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து ஃபோன் பண்ணி பார்க்குறான். முதல்ல 2-3 நாள் ஃபோன் பண்ணால் ஃபோனே அந்த பொண்ணை எடுக்கிறது இல்லை. அப்புறம் என்னமோ ஒரு நாள் எடுத்து, எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுற, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. தப்பு நடந்து போச்சு, நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே, நான் காலில் வேணாலும் விழுகிறேன் அப்படின்னு சொல்கிறவன் எவ்வளவு மோசமானமானா இருப்பான்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு. அந்த நீ காலில் விழுகிறதுனால நீ என்ஜினியர் ஆகிடுவியா, இல்லை ஒரு நல்ல வேலைக்கு நீ வந்துட முடியுமா அப்படின்னு என்னென்னவோ கத்துது அது. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து சமாதானம் பண்ணி நடந்து போச்சுன்னு அவங்க அப்பா அம்மாவே கொண்டு வந்து வீட்டில் விடுறாங்க. தம்பி கொஞ்சம் கோபக்காரி, என் பொண்ணு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு. வழக்கமாக இந்த டைலாக் ரொம்ப காலமாக யாருக்கு சொல்லிட்டு இருந்தோம், என் பையன் வந்து ரொம்ப கோபக்காரன், நீ பார்த்து நடந்துக்கணும். ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனும் வந்து கொஞ்சம் தயங்கி பயந்து தான் பேசுகிறான். பட் அந்த இனிஷியலாக வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன ஆகிடுதுன்னா, அவளுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுத்துருது. இந்த குடும்பம் நம்மளை விட தகுதியில் குறைச்சலானது, அதாவது ஸ்டேட்டஸ் வைஸு கம்மியான குடும்பம், மிரட்டுனா பயந்துக்கிற குடும்பம், இவன் காலில் விழுகிறதுக்கும் தயாராக இருக்கிறவன்னா ஒரு பிம்பம் வந்து கணவனை பற்றி வந்துடுது. இவன் ஒரு தைரியமானவன் அல்ல, எதையும் எதிர்கொள்கிறவன் அல்ல, இவன் வளைச்ச மாதிரி வருவான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் வந்துடுச்சு. ராத்திரியில் பக்கத்தில் வந்தாலே, நீ எதுக்குடா வர்ற, நீ என்ன பெரிய என்ஜினியரா, அதுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அதை பேசிட்டு போடா அப்படின்னு சொல்கிறது. ஒரு தடவை சரி, 2 தடவை சரி, சில நாள் கழித்து எந்த ஒரு பூச்சி கூட, ஒரு புழு கூட தலையை நிமித்த தான் செய்யும். அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. என்ன நினச்சிட்ருக்குற நீ, வெளியே எங்கள் அம்மா படுத்துட்ருக்குறாங்க, நீ பேசுகிற சத்தம் அடிக்கிற மாதிரி. உண்மையிலேயே அந்த பொண்ணு அடிச்சுன்னு வச்சுருக்காங்க பையன். இதெல்லாம் கேட்காதா வெளியே, சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போய்க்க, அவ்வளோதானே, கிளம்புறேன், பெட்டியில் எடுத்து எல்லாம் வைக்கிறா. அவங்க உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, என் நகையெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, சாமி எனக்கு எதுக்கு நகை, எனக்கு என் வீட்டுக்கு பொண்ணு தான் வேணும், நான் நகையை பார்த்தெல்லாம் உன்னை எடுக்கலை, படிச்சிருக்கேன், நல்ல வேலையில் இருக்கேன்னாங்க, என் பையனுக்கு வாழ்க்கை இருக்குது, நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி தான் பண்ணேன், உங்கள் நகையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் எதுவுமே வச்சுக்கல, இதை பாரு உங்கள் பீரோவில் தான் இருக்குது, போய் பாரு எடுத்து. எல்லாத்தையும் எடுத்தா பாய் சொல்லிட்டு போயிட்டேன் சார். இதே தொடர்கதை 1 மாதம் 2 மாதம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வர்றா, சமாதானம் ஆகவும் வருவாங்க. அப்படி வர்ற போது தான் கவனித்தேன், இந்த பொண்ணு ராத்திரி ஆனால் பேசிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட. அது யாரு கூட அப்படி பேசுகிறேன், அவன் தான் வசந்துக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. அது யார் வசந்த், அவன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். இன்னொரு நாள் பேசும்போது, இல்லை மாணிக்கவேல் பேசினான் என்கிட்ட அப்படின்னா. ஆமாம், உனக்கு என்ன யார் யார் பேசணும்னு எழுதணுமா, நீ என்ன பெரிய பாஸா எனக்கு அப்படின்னு கேட்குறேன். நான் உன் பாஸ் இல்லை, பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். எது, ராத்திரியில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நேரம், நம்ம ரூம்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை நீ ஆசைப்பட்டு என்னை திட்டுறதுன்னா கூட நீ திட்டலாம், நம்ம சரி பண்ணிவிட்டு வாழ வேண்டியது. நீ இந்த நேரத்தில் எல்லா பசங்கள்கிட்டையும் பேசினா எப்படி அப்படின்னு. ஏன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் எப்போ வேணால் பேசுகிறேன், நான்லாம் அப்படி பேசுறது இல்லையே, உன் மூஞ்சிக்கு யார் வந்து ஃப்ரெண்டு கிடைப்பா அப்படிங்கிற. என் மூஞ்சியை பார்த்து தானே கல்யாணம் பண்ணேன், அன்றைக்கே இந்த மூஞ்சி ஃப்ரெண்ட்ஸு வர்றதுக்கான லாய்க்கு இல்லாத மூஞ்சிலாம் நீ விட்டுட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நான் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். நீயும் உங்கள் அம்மாவும் தான் ஓயாமல் வந்து காவடி தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி மாமாட்ட பேசி என்னை வந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு.
அப்புறம் மெல்ல மெல்ல சரி பண்ணிக்கலாம்னு நம்புகிறான். அடுத்தடுத்து வர்ற நாட்கள்லேயும் 1-2 ஃபோன் கால்ஸு இந்த மாதிரி வரும்போது இந்த ராத்திரியில் வர ஃபோன் வந்து எனக்கு பிடிக்கல, உன்னுடைய சகவாசத்தை எல்லாம் ஆஃபீஸோடு வச்சுக்கோ, வீட்டில் இருக்கிறதே 2 பேரும், குறைந்தபட்சம் அந்த முடிச்சுட்டு இருக்கிற நேரங்கிறது ஒரு 2 to 3 hours தான். ஒரு 7:30-8 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணி 12 மணி வரைக்கும் தான். அந்த டைமு கூட நமக்குன்னு இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை நீ 10,000 சம்பாதிக்கிற வரைக்கும் உன் கூட நான் வந்து படுக்கையை பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சரி 10,000 இல்லை, வேறு வேலை கழிச்சா நான் என்ன போக மாட்டேன்னு நான் சொல்கிறேன் அப்படி. இவனும் தேடுறான் சார். ஒரு 15,000க்கு வேலை கிடைக்கிது. 15,000க்கு வேலை கிடைச்சேன்னு வந்து வீட்டில் சொன்னால் இதெல்லாம் ஒரு சம்பளமா, இது உனக்கெல்லாம் வந்து நான் வந்து பொண்டாட்டியை கேட்குதா அப்படின்னு சொன்னான். எந்த மனுஷனுக்கும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ரொம்ப கோபம் வந்து தான் சார் தீரும். சரி அப்போ சம்பளத்தை நீ கல்யாணம் பண்ணியா, என்ன கல்யாணம் பண்ணினேன்? இதுக்குள்ளே நம்மளால் எனக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, சொந்த வீடு, நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த சம்பாத்தியத்துக்குள்ளே உனக்கு என்னால் சாப்பாடை போட முடியும். அவள் நான் ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க வேண்டாம், நீயே வச்சுக்கோ. ஆனால் இதில் கொடுத்து நான் பண்ண முடியுமா இல்லையா? எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன் அப்படின்னு என்னமோ சொல்லி பார்க்குறான் சார். ஆனால் அந்த பொண்ணுக்கு இவனை ஒட்டலை சார், இவனோட இருக்கவே பிடிக்கலை. அப்புறம் இது ஒரு கட்டம். அடுத்து 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது என்ன ஆகிடுது, இவனே ஃபோன் எடுக்கிறான். இங்கே கொண்டா ஃபோனை அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபோனை பேசுகிறான். யாரா பேசுறது? என் பொண்டாட்டிக்கிட்ட. இந்த நேரம் தான் உங்களுக்கு பேசுறதுக்கு கிடைச்சதா? சார் நான் அவங்க ஆஃபீஸ் கலீக் சார், என் பேர் வசந்த் சார். நீ வசந்தானாலும் சரி சாந்தானாலும் சரி இந்த நேரம் கிடையாது, காலையிலேருந்து ஆஃபீஸில் பேசிட்டு தானே இருக்கீங்க, வைங்க. இந்த பொண்ணு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோனை பிடிக்கிட்டு உன்னை யார் என் ஃப்ரெண்டை கட்டாக சொன்னான் அப்படின்னு சத்தம். இது ஒரு 2-3 நாள் போகுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறான், அந்த வாரத்திலேயே சிம்மை கழட்டிடுறான் சார். சிம்மை கழட்டி ஃபோனை தூக்கி எரிஞ்சிடுறான். நீ அவங்க கூட பேசுகிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பெரிய விவகாரமான உடனே அவங்க அப்பா அம்மாவையெல்லாம் வர சொல்லி எந்நேரம் பசங்களோட தான் பேசுது ராத்திரியில். என் பையனோட வந்து கூட இருக்க மாட்டேங்கிறா, கல்யாணம் எதுக்கு பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா, குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாக போயிடும். வழக்கமாக அதுதானே சொல்லுவோம். மனசு ஒட்டலைனாலும் உடல் ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காலத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம். அப்போது அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் திட்டுறாங்க. இவங்க 4 பேர்கிட்ட வெளியே சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு எந்நேரம் பசங்க தான் பேசுகிறாங்க, ராத்திரியிலெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, இது மணிக்கணக்காக பேசுது அப்படின்னு சொன்னால் கேவலம் தானே பொதுவாக மக்கள் மத்தியில், சொந்தக்காரர் மத்தியில். அதனால் அவளை சொல்லி சத்தம் போட்டு ஏன் நீயும் கொஞ்சம் அடக்கு சடக்கமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எப்படியோ அடுத்து ஒரு 3-4 மாதத்தில் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. வேலை மாற்றி வேலை போகிறான். இதுக்குள்ளே ஒரு 10 வேலை மாற்றிருப்பான் சார் ஒரு வருஷத்தில். ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அடுத்த மாதங்கிறது ஒரு 3-4 மாதம் கழித்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், சம்பள உயர்வு. அப்படி இல்லை ஒரு 6 மாதம் கழித்து கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நிலையில் இருப்பாங்க, அடுத்து டெசிக்னேஷன் வந்து வேறு நிலைக்கு போகும். இதெல்லாம் பண்ணாதனால ஒரு 10 கம்பெனி மாறி என்ன ஆகிப்போச்சுன்னா எங்கேயுமே இவருக்கு வந்து சர்வீஸ் கண்டினியூட்டி இல்லை. ஒரு பிஎஃப் பிடிக்கிறது, கிராச்சுவிட்டி எதுவுமே கிடையாது. தற்காலிகமாக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பெனிஃபிட்ஸ் வரும், அப்போ எதுவுமே கிடையாது அவருக்கு. இவளுக்கு ரொம்ப தொக்கா போச்சு சார். நீ சம்பாரிச்சா நான் வந்து சாப்பிட்றேன். ஆனால் அந்த சமயத்துக்குள்ளார அவளுக்கு ப்ரெக்னென்ட். அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருந்தாள். அதனால் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போவே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இல்லை இங்கே இருக்கட்டும், இப்போ தான் ஏதோ குழந்தை உருவாகியிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அந்யோன்யமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த கோபதாபமெல்லாம் மறைஞ்சிரும், நானும் என் பையனுக்கு ஏதாவது ஒரு வகையில் வேறு வேலை பார்க்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், என் கழுத்தில் போட்டுக்கிற தாலியை கூட நான் கொடுத்து விற்று அதை யாருக்காவது கொடுத்து ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா பாருங்க, நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த அம்மா புத்தி சொல்லி கொஞ்ச நாள் இங்கே விடுறாங்க. அதுக்கு கண்டிஷன், நான் இங்கே இருப்பேன், ஆனால் நான் யார் கூட பேசுகிறேன்னு நீ கேட்கக்கூடாது, எனக்கு புது ஃபோனு சிம் கார்டும் வாங்கி கொடு. ஃபோனை தான் தூக்கி போட்டு உடைச்சிட்டானே. அப்புறம் பார்த்தா அவன் ஹேண்ட்பேக்குள்ளேயே இன்னொரு ஃபோன் சத்தம் இல்லாமல் தூங்கிட்டு தான் இருந்திருக்குது. அதுவும் அவன் தெரிஞ்சிட்டான். இப்போ பேச முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு சிம் கார்டை வாங்கி கொடுக்குறான், பேசுகிறான். இவனோட ஒட்ட மாட்டேங்கிறா சார். அதுக்கப்புறமா இவனோட சேர மாட்டேங்கிறான். உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்,
உனக்கு குழந்தை வந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு நான் உன்னோட கொடுத்துனம் பண்ணுறதுக்கு அத்தாட்சியாக ஒரு குழந்தை வேணும், குழந்தை பிறந்தாச்சு, இனி நான் என் இஷ்டத்துக்கு இருந்துப்பேன். ஸோ ஒரு பொன் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அந்த பொன் குழந்தைய அவன் மேலே ரொம்ப பாசமாக ஆசையாக இருக்கிறான். அவனை ஒரு மனுஷன் ஆக்கியிருக்கு அந்த குழந்தை, அவனை ஒரு அப்பாவாக்கியிருக்கு. சமூகத்தில் ஒரு பொண்டாட்டி புருஷன் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு தோற்றப்பிழை தானேன்னு கேட்பார் பாருங்க பாரதி படத்தில், நம்ம இளையராஜா பாடுவார். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு மரியாதை வரவும் அவனுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த பொண்ணு குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது சார். போயிட்டு எங்கள் அம்மா தான் அங்கே வளர்த்தி கொடுப்பாங்க, அதனால் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. நீ வந்து வேணால் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு. அதை நான் வாரத்துக்கு ஒரு தடவை என் பையன் என்ன உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வரதுக்காக வரணும், அதெல்லாம் முடியாது, 2 பேரும் தனி வீட்டில் இருங்க. அப்போ உங்கள் மகனையே வீடு பார்க்க சொல்லுங்கள். அவங்க எங்கோ திருமுல்லை வாயில் பக்கத்தில் போய் ஒரு வீடு பார்த்துருக்காங்க. வீடு பார்த்தோன்னே இந்த பொண்ணு நீ அங்கெல்லாம் பார்த்தா நான் வரமாட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அட்வான்ஸ் கொடுத்தா அவனை திங்க சொல்லு வீட்டுக்காரனை. நான் ஏன் வர்றேங்க, நான் வரணும்னா வலசரவாக்கம் இருக்கணும், இல்லைன்னா வடபழனி பக்கத்தில் இருக்கணும், எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா தான் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஏய் உனக்கு மட்டும் அம்மா இல்லடி, எனக்கும் அம்மா இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு அந்த குழந்தை மேலே எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எங்கள் அம்மாவுக்கும் இருக்குது. எங்கள் அம்மாவும் என்னை வளர்த்து தானே எடுத்திருக்காங்க. அம்மா உன்னை வளர்த்த லட்சணம் தெரியல அப்படின்ட்டாவும். நான் எந்த தப்பு தண்டாவுக்கும் போகிறதில்ல, கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, திருட்டு பெரட்டு என்கிட்ட கிடையாது. எந்த விதத்தில் நான் குறைஞ்சு போயிட்டேன், இன்ஜினியரிங் படிக்கலைன்னா நான் மனுஷனே இல்லையா அப்படின்னு அவன் சண்டை போடுறான். அப்புறம் சொல்கிறான், நீ பாதி நாள் இங்கே இருக்கட்டும் குழந்தை, நம்ம இங்கிருந்து போவோம் அம்மா வீட்டில். ஏன்னா அம்மா வீட்டில் கொஞ்சமாக இருந்தாலும் அது ஒரு சொந்த வீடு, வாடகை இல்லாமல் இருக்கலாம், சாப்பாட்டுக்கு இவன் போடலாம், மிச்ச செலவுகள் அவன் பார்த்துக்கலாம். எதுக்குமே நான் ஒத்துக்கு வரமாட்டேங்கிறேன் சார். அப்புறம் அவளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இடத்துல வீடை பார்த்து இவர் போய் குடித்தனம் இருக்கிறார். வழக்கமாக பெண்கள் வந்து ஆணோடு சேர்ந்து குடித்தனம் பண்ண போய் இப்போ வந்து ஆண் வந்து பெண்ணோடு சேர்ந்து குடித்தனம் பண்ண போகிறார். என்னென்ன இதில் உண்மையிலேயே ஒரு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்டவன் தான் நம்ம மாரியப்பன். அவனுடைய வாழ்க்கை சூழல் அவ்வளவுதான். எனக்கான அதில் அவன் மேலே ஒரு கோபம் என்னென்னா, மாமா போட்டேன்னு சொல்கிறதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை சார். அப்படியே மாமா வந்து ப்ரொஃபைலை போட்டால் நீ அடுத்த நாள் போய் இல்லை பாரத் மேட்ரிமோனின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் தப்பாக கொடுத்துட்டாங்க சார், நான் இதுதான் படிச்சிருக்கேன், நீ இதை போட்டுருங்க சார், அவங்க தெரியும் சொல்லலாமா இல்லையா? இல்லை அந்த ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரொஃபைல் போடலாமா? அப்போது அதில் குளிர்காய நீ நினச்சிருக்கிறியோ அப்படின்னு எனக்குமே தோணுது. அந்த தப்புனால தான் இன்றைக்கு அவன் வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு. இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டு பக்கத்துமே போய் ஒரு வீடு எடுத்து இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த வீட்டிலேருந்து போய் காய்கறி வாங்கலான்ட்டு போகிறான். காய்கறி கடை சாத்தியிருக்கு. ஒரு 2 கடை தள்ளி இன்னொரு கடையை பார்க்க போயிருக்கான். அந்த முனையில் அந்த கடைக்கு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் ஆம்பளைங்க நின்றுட்டுருக்காங்க, பசங்க நின்றுட்டுருக்காங்க. டேய் இவன் பேரை சொல்லி, ஏடா மாறி ஏன் ஒழுங்காக இருக்கிற மாதிரி என்ன இல்லையா? நீ மட்டும் இந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்ட, யார் அவள் பேரை சொல்லி அவட்ட வச்சுட்ட, உன்னோட கண்டம் துட்டமாக வெட்டி போட்டுருவோம். கூவத்தில் போட்டால் ஒருத்தனுக்கும் தெரியாது. இவனுக்கு இப்போ தடதடங்குது, படப்பட்டங்குது மனசெல்லாம். ஒன்றுமே இல்லை, நான் என் பொண்டாட்டியை என்னோட வாழ வைக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஆனால் எப்படி இவங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னைத்தான் வசந்த், ஒழுங்காக நடந்துக்கோ, இந்த ஃப்ரெண்ட்ஸோட பேசாத, அவங்களோட பேசாதேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை. இல்லை அப்படித்தான் பண்ணுவேன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் வந்துட்டான் பேசாமல். இது மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு மாலுக்கு எதுக்கோ போயிருக்கிறாங்க, அவளும் தான் கூட வந்திருக்கிறான். என்ன ஒழுங்காக இருக்கானா அப்படின்னா வேறொரு ஆண் புருஷனும் பொண்டாட்டியாக வர்ற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி போய் கேட்டால் எவ்வளவு அதிர்ச்சிகரமாக இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை, இதெல்லாம் திட்டமிட்டு வரிசையாக அவள் தனி ஆள் அல்ல, நாங்கள்லாம் அவங்களுடைய பாதுகாவலர், நீ இல்லாமல் அவள் வாழ்வா அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த முறையிலேயே தான் சார் எல்லாமே போகுது. அப்புறம் வந்து நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். அவங்க மாமாவையும் வர சொல்கிறான். பாருங்கள் இந்த மாதிரி 2 சம்பவம் நடந்தது. 2எல்லாம் நடக்கலை மாமா, 1 தான் நடந்தது. சரி, அவள் நான் காய்கறி வாங்க போகும்போது அவள் கூட வரல, அதனால் இல்லைன்னு விடுங்க. மாலில் என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கலாட்டா பண்ணுறாங்க மாமா, அதுக்கு என்னத்துக்கு இப்படி கேட்க வச்சுக்கிறேன்.
அவர் கேட்டார் நல்ல கேள்வி. உன் ஃப்ரெண்ட்ஸு கலாட்டா பண்ணாங்களா மிரட்டினாங்களா? அதுக்கு உன் புருஷனை விட்டு கொடுக்குறிய, நீ என்ன பொம்பளை? நீ முதல்ல சில குடும்பங்களில் இருக்கும் இல்லாத இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆணும் சரி பெண்ணும் சரி. இதை நீ குறைச்சலாக சம்பாரிச்சிருந்தா உன்னை விரட்டிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அவர் தப்பு தானே. என்னம்மா நீ பழகி வச்சுக்கிறேன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன பிள்ளைய பெற்று வச்சுக்கிற, நீயே கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு அப்படின்னு அவங்க மாமா வந்து சத்தம் போட்டு போகிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் சரி நீ முதல்ல கிளம்பு, நீ போய் உங்கள் மாமியார் வீட்டில் போயிடு, இதை இங்கே போகிற போக்கு எனக்கே மானத்தை கெடுத்துருவ போல இருக்கு. வெளியே போகிறாங்க சார், ஆனால் அவள் திரும்பி வரமாட்டேங்கிறா. ஏங்க ஒரு நாள் 2 நாள் தான், அவ்வளோதான். திரும்பி போய் போனான்னா வரமாட்டேன். எனக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க, எனக்கு பூனாவில் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் பூனா மீட்டிங்க்கு போகிறேன். யார் யார் போனீங்க? அது என்ன கேள்வி யார் யார் போகிறாங்கன்னு? அங்கே வேலை செய்கிறவங்க 4 பேர் 5 பேர் போவோம். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு ஏதாவது அவசியமா? சரி எங்கே தங்குவீங்க? இதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்கிட்ட கேட்டவே முடியாது சார், கேட்கவும் கூடாது. இது நடந்து ஒரு 10-15 வருஷம் இருக்கும் சார், 12 வருஷமாக இது இருக்கும். இது இன்னும் இப்போ நடந்தால் இன்ஜினியரிங்க்கு அந்த சம்பளம் தான் கிடைக்குது, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது கூட நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. என்ஜினியருக்கு 10 ரூபா தான் சம்பளமா இப்போ? தொடக்கத்தில் மேடம் வேலைக்கு போயிட்டு என்ஜினியர் பெருக்கு அதிகமானதுனால நான் படித்து வெளில வரப்பெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. ஓ நீங்கள் என்ஜினியர்னு சொல்லிக்கிறீங்க, பதிவு பண்ண. சரி தம்பி, நீங்கள் என்ஜினியருங்கிறத நான் ஏற்றுட்டேன். வாழ்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க, சரியா? ஆனால் அதுக்காக மட்டுமே ஒரு புருஷனை வேண்டாங்கிறதோ, அதுக்காக புருஷனை தன்னுடைய நண்பர்களை விட்டு மிரட்டுறதோ ஒரு மனைவி செய்கிற காரியம் அல்ல. இந்த ஒரு பெண் செய்கிற காரியம் அல்லன்னு நான் சொல்லலை, மனைவி செய்கிற காரியம் அல்ல. உனக்கு பிடிக்கலையா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு கூட போகலாம், புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப மோசமான இது. இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 20-25 வரைக்கும் கூட சம்பளம் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் சார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணினான். பட் பணம் மட்டுமே அன்பை கொடுத்துறாதில்ல. பரஸ்பரம் கொஞ்சமாவது ஒரு அன்பு ஆசை இருக்கணும். உங்கள் வீட்லேயே பாருங்கள், 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கீங்க, 8 மணிக்கு நீங்கள் போகலைன்னா 8:30 வரைக்கும் பார்ப்பாங்க, 9 வரைக்கும் பார்ப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு கால் வருமா, என்ன 8 மணிக்கு வரேன் நீங்கள், நான் சாப்பிடாம உட்காந்துக்கிறேன், எனக்கு பசிக்குது வந்துங்க சேருங்க சொல்லுவாங்களே இல்லையா? கதவு சாத்திட்டு தூக்கிடுவாங்க. அடப்பாவி, உங்கள் கதை இவ்வளவு மோசமாக இருக்குதா? சொல்கிறேன். ஒருவேளை பழகி போயிருக்கோம், இந்த மனுஷன் சொன்ன நேரத்தில் வரமாட்டாரு, சரி எப்போ வந்து கொட்டிக்கிட்டும் அப்படின்னு தோசை 3 வாத்து அதில் வச்சுட்டு இதுதான் நடக்கும். ஆனால் அந்த பாசமும் நேசமும் அட்லீஸ்ட் அந்த தோசையாக சுட்டு வைக்கிறாங்கல்ல உங்களுக்கு, அது கூட கிடையாது. அப்படிங்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்ட்டு இவன் வந்து கேஸை போட்டுறான். அப்போ தான் இங்கே வந்து சொல்கிறான். எனக்குமே அவங்க சொன்ன உடனே இல்லை தம்பி கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் அதெல்லாம் சொல்ல தோணலை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோறு தண்ணியை அதை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு பொம்பளை எப்போ தலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மிதிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுடைய வாழ்க்கை நரகம்தான். அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு பொண்டாட்டியோடு வாழ்வதை விட தன்னந்தனியனா இருக்கலாம். அவனுக்கு ஏற்றது ஒன்று இருக்கும், ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டைன்னு நீங்கள் வாக்கியமெல்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க, ப்ராவர்ப்ஸ். அந்த மாதிரி ஒன்று கிடைக்காமல போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து போட்டான். ஆனால் அவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், நான் டைவர்ஸ் போடுவேன், நான் அப்பா, அந்த குழந்தையினுடைய பயாலாஜிக்கல் ஃபாதர் நான் தான், அப்போ எனக்கு குழந்தைய பார்க்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆமாம் தம்பி உனக்கு உரிமை இருக்குது, நம்ம பெட்டிஷன் போடலாம். பெட்டிஷன் போட்ட உடனே இவன் என்ன சொல்கிறா, எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடு. எனக்கு இல்லை, என் குழந்தைக்கு. நீ தானே குழந்தைன்னு சொன்னேன், நீ குழந்தைக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கொடுக்குற? இவரோட 10,000 சம்பளம் அல்லது 15,000 சம்பளத்தில் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஒரு 5,000 கொடுக்கலாம். அதெல்லாம் கிடைக்காது. அந்த வீட்டை விற்று என் பொண்ணு பேரில் எழுதி வைக்க சொல்லுங்கள், அவங்க அம்மாவை செட்டில்மெண்ட் பண்ணி என் பொண்ணுக்கு எழுதி வைக்க சொல்லுங்கள், அப்படின்னா நான் குழந்தைய காட்டுறேன். அப்படி பணம் கொடுத்து தான் பார்க்கணும்னா அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போது 5,000 10,000ங்கிறது ஒரு தகப்பனுடைய கடமை சார், கட்டாயமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஸ்கூலுக்கு போகிறான், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிறேம்மா, நீ மற்ற செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குழந்தைக்கு என்னால் செய்ய முடியாதுன்னா நீங்கள் வெளியே வர முடியாது. அப்போது அதையெல்லாம் பார்த்துட்டு அவள் என்ன பண்ணிட்டா, நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன், மியூச்சுவல் கன்சர்ன்ஸில் போயிடலாம், என் நகையெல்லாம் நீ கொடுத்துட வேண்டியது. அதான் ஏற்கனவே அந்த அம்மா எடுத்துகிட்டு போன்ட்டாங்களே, எல்லாம் எடுத்தாச்சு. இவன் கழுத்தில் ஏதோ ஒரு மைனர் செங்கிலி போட்டிருப்பான் போல், அதை கழட்டி எடுத்து அவன் கொடுத்தான். இதெல்லாம் கொடுத்த உடனே வேறு எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் எனக்கு வேண்டாம், அந்த குழந்தைக்கு கூட்டத்துக்கூட வேண்டாம், ஆனால் திரும்பி இனி என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்கக்கூடாது, அப்படியானா மியூச்சுவல் கன்சென்ட்.
ஆனால் ஒரு விதத்தில் அவன் யோசிச்சு அழுதான் சார். இங்கே வந்து தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். கொஞ்சம் எனக்கு குழந்தை மேலே அவ்வளோ ஆசையாக இருக்குது மேடம் அப்படின்னா நீ உன்னோட பணத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் போடணும்ப்பா, நம்ம கோர்ட்டில் கேட்டு வாங்கலாம், உத்தரவு கொடுப்பாங்க கட்டாயமாக. நான் சொல்கிறது இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ். அதுவே இப்போல்லாம் எப்படி தெரியுங்களா சட்டம், கோ பேரண்டிங்னு வந்துட்டாங்க. நீங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு 2 பேரும் வெளியே போய்க்கலாம். ஆனால் அதுக்காக குழந்தைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்கவோ அம்மா கிட்ட இருந்து பிரிக்கவோ யார் ஒருவரும் செய்ய முடியாது. 2 பேருக்கும் முழுக்க உரிமை இருக்குது. சரியா? அது எத்தனை நாள் இங்கே தங்கும் எத்தனை நாள் அங்கே தங்குங்கிறதுலாம் தான் வித்தியாசம். நீ என்ன செலவு பண்ணுற நான் என்ன செலவு பண்ணுறேன்னு கணக்கீட்டில் தான் வித்தியாசம். அதனால 2 பேருக்கும் உரிமை உண்டுன்னு இப்போ வந்துட்டு. ஆனால் அப்போல்லாம் வந்து ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு கொஞ்சம் ஹையராக அம்மா கிட்ட இருந்தால் தான் குழந்தை நல்லாயிருக்கும், 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லி அது மாதிரி கடைசியில் மியூச்சுவல் கன்சர்ட்டில் பண்ணிட்டு தான் சார் அந்த பையன் வெளியே வந்தான். அது ரொம்ப நிம்மதியாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கப்புறம் 1 தடவையோ 2 தடவையோ சந்திச்சிருப்பேன். ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு 1 தடவை வந்தார் மாரியப்பன். வந்துட்டு அப்போவும் அழுக தான் இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. அழுகிறத விட முதல்ல துணிச்சலாக இருங்க, இன்னும் கொஞ்சம் படிங்க, நீங்கள் படிச்சுக்கிற டிப்ளமோ இல்லையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிங்க. எப்போவுமே படிப்பு கை கொடுக்கும் சார் என்னை பொறுத்த வரைக்கும், யாருக்கானாலும் நான் அதை சொல்லுவேன். அதனால் நீங்கள் படித்ததுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலை பாருங்கள், உங்களை வசதிக்கிறதுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஒருவேளை காலம் மாறினா ஒரு 4-5 வருஷத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சலிச்சு போய் விட்டுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது இவ விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்க, தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. பார்ப்போம். அந்த பையன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இன்னும் பண்ணலை சார், இன்னும் பண்ணலை. இப்போ கூட வந்தால் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் என்னால் அந்த கேஸ் இனி எடுக்க முடியாது சார். ஏன்னா எங்கேயாவது ஒரு மனிதனுடைய ஒரு சுயமரியாதை இருக்கணும் சார். டோட்டலாக சரண்டர் ஆகிட்டு நாயும் பிழைக்கும் வந்து பிழைப்பு பாரதி சொல்கிறது, அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அந்த பையன் தப்பிச்சு வெளியே வந்தான், அவ்வளோதான். பட் ஹீ இஸ் பெட்டர் நவ், லிட்டில் பெட்டர். ரொம்ப ஒரேடியாக அவசரத்துக்கு போக முடியாட்டியும். ஸோ இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு பையனை வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, 2 பேரும் பிரிஞ்சு கூட போங்க, அதுவும் தப்பில்லை. அது 2 பேருக்குள்ள நடக்கிறது. நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மிரட்டுவீங்க? வெட்டி கூவத்தில் எரிஞ்சிருவோம்னு சொல்கிறதுக்கு 2 ஃப்ரெண்டுக்கு தைரியம் வருதுன்னு அது சும்மா வந்துடாது. ஒரு புருஷனுக்கு ஒரு அடிபட்டாலே துடிக்கிறவ தான் மனுஷியாக இருப்பாள், மனைவியாக இருப்பாள். அதே மாதிரி தான் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா பதறிட்டு வரவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து ரசித்து கேட்டு சிரித்து புன்னகைத்து புலாங்கித்து, அது என்ன சார் அது? அப்படிப்பட்ட பெண்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னை யாரும் ஏற்றுக்க கேட்கல. ஆனால் இது வந்து சமூகத்துக்கு கேடுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆண் பெண்ணை மிரட்டுறதோ, பிரியாணிக்காரனோட ஓடி போகிறதுக்காக குழந்தைகளையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே விட்டு கொண்டுட்டு போனால் பாருங்கள், இது மாதிரி தான் சார். இந்த மாதிரி பெண்கள் தான் கடைசியில் அந்த எல்லை வரைக்கும் கூட போகிறாங்க. அது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கும். அதனால் இது வந்து நிறுத்தப்பட வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒரு வழக்கு மேடம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.